ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப அழகழகான ஐம்பொன் நகைகள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தோடு ஜிமிக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த எபிசோட்லேயுமே வந்து கிவ்அவே கிஃப்ட்டு உண்டு. நான் நடுவில் வரும்போது சொல்கிறேன். அந்த கிஃப்ட்டு பொருள் வரும்போது நான் அதை பற்றி சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தோடு ஜிமிக்கி பாருங்கள். தோடு வந்து முத்து தோடு, நடுவில் வந்து சிகப்பு கலர் கல் வச்சுருக்காங்க. ஜிமிக்கியும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தோட்டுக்கும் ஜிமிக்கிக்கும் செட்டாக சூப்பராக இருக்குது. வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அடுத்தது தாமரை டாலர் செயின். தாமரை டாலரில் வந்து மல்டி கலர் டாலர் இருக்குது. இதே வந்து ஃபுல் ஒயிட்டும் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அந்த தாமரை பாருங்கள் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு வந்து தசாவதாரம் செயின் போட்டிருக்காங்க. நம்ம செயின் இந்த செயின் தான் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை வேறு செயின் மாற்றணும் அப்படின்னா கூட மாற்றி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் நம்ம கிஃப்டாக கொடுக்க போகிற டாலர் செயின். வாத்து டாலரும் பால் செயினும் கொடுக்குறோம். இது உங்களுக்கு கிஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நல்லா கமெண்ட் கொடுங்க. நம்ம வந்து குலுக்கல் முறையில் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம அந்த பொருளை பரிசாக கொடுத்துருவோம். நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், அமௌண்ட்டு கொடுத்து வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். போன முறை நம்ம வந்து போட்டிருந்த கிஃப்ட்டுக்கான வின்னர் யார் அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். இவங்க வந்து நம்மளை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு பொருளை வாங்கிக்கலாம். இதே போல் இதுக்கு முன்னாடி 2 எபிசோட்லேயுமே வந்து நம்மளுடைய வின்னரை வந்து அந்தந்த எபிசோட்லேயே போட்டிருப்போம். அவங்களும் இன்னும் எங்களை காண்டாக்ட் பண்ணலை. அவங்க அந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா கூட யாருன்றது பேர் அதிலேயே வரும். நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அந்த பரிசை வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டல் கொலுசு. ஒரு கொலுசு பார்த்திங்கன்னா வெறும் ஃபுல் கிறிஸ்டல்லே இருக்குது. இன்னொரு கொலுசில் கோல்டன் பாலும் கிறிஸ்டலும் இருக்குது. 2 மாடல் காமிக்கிறோம். எந்த மாடல் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐம்பொன் தோடுகள். தோடு பார்த்திங்கன்னா நடுவில் பச்சை கலர் கல் வந்து இந்த தோட்டுக்கே எடுப்பாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டிசைனே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கோல்டு தோடு மாதிரியே அப்படியே தான் இருக்குது. ஒரு 4 கிராம் கோல்டு தோடு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. கல்லெல்லாம் கூட தங்கத்துக்கு விற்கிற கல் தான் வச்சுருக்காங்க. நல்லா பளபளன்னு இருக்கும். திருகாணியுமே நல்ல பெரிய திருகாணியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் மாடல் நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த மாடலும் அழகாக இருக்குது. எல்லாமே தங்கத்தோடு டிசைன்லேயே தான் இருக்கும். இப்போ தங்கத்தோடுகள் டிசைன் எப்படி இருக்குமோ அதே டிசைன் தான் பண்ணியிருப்பாங்க. அதே கல் தான் வச்சுருப்பாங்க. நம்ம திருகாணி அந்த பின்னாடி இருக்க தண்டு எல்லாமே வந்து தங்கத்துக்கு மாதிரியே தான் இருக்கும். நல்லா ஃபினிஷிங்காகவும் இருக்கும் நம்மளுடைய பொருள்கள்லாம். இந்த வளையல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே கோல்டு டிசைன்லேயே பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புடவை இழுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இதில். வேணுங்கிறவங்க உங்களோட சைஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க. ப்ரைஸோடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, ப்ரைஸ் இல்லாத இடத்துலையே எடுக்கிறீங்க. நீங்கள் வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் டக்குன்னு என்ன ரேட்டு அப்படிங்கிறத டோட்டல் போட்டு அனுப்பிடுவேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கோல்டு டிசைன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பட்டத்தோடு தொங்கல். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த தொங்கல்லையே வந்து நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், டிசைன் அழகாக பண்ணியிருக்காங்க. கீழே வந்து குட்டி குட்டி பால்ஸாக தொங்குது இல்லையா, அது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தோட்டுக்கு வந்து எடுப்பாக இருக்குது. மாடலும் ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த வளையல் மிஷின் கட்டிங் வளையல். இது சின்ன சின்ன டிசைனாக இருக்கும் பாருங்கள். அதில் ரொம்ப அழகாக இருக்குது. அது
இந்த மிஷின் கட்டிங் வளையல் உங்களுக்கு வந்து என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க. அப்படியே HSL கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த வளையல் டிசைன். ரொம்ப அழகாக இருக்குது மேம். உங்களுக்கு என்ன இந்த வளையல் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் ரேட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க. அதோடு இல்லாமல் சைஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டை கொலுசு. இந்த கொலுசு வந்து அப்படியே ஷைனிங்காக இருக்கும். எப்படி சொல்கிறது, நல்லா மினுமினுன்னு பாம்பு தோல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு ஷைனிங் கொலுசு. இது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து கொத்தமல்லி கொலுசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாடல் கொலுசு. இதில் வந்து 3 இடத்துல முத்து வச்சுருப்பாங்க. திருகாணிலையும் இருக்கும், இடையிலையும் ஒரு 3 இடத்துல முத்து வச்சுருப்பாங்க. இது அந்த மாதிரியான கொலுசு. நல்லாயிருக்கும், டிசைன் அழகாக இருக்கும். இந்த பெரிய முத்துகள் வந்து சத்தமும் கேட்கும். இது ஒரு மாடல் கொலுசு. இந்த மாடலும் நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே திருப்பும்போது தெரியுது, டபுள் லேயர் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கும். 2 பக்கமுமே ஒரே டிசைன் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வளையல் வந்து கோல்டு மாடல்லே உள்ள ஒரு வளையல் இது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பால் வந்து இந்த பக்கம் அந்த பக்கமும் அப்படி உருண்டெல்லாம் ஓடாது, அப்படியே ஒரே இடத்துல தான் இருக்கும். அந்த மாதிரியான மாடல் இது. அழகாக இருக்குது. இந்த பொருள் வேணுங்கிறவங்களும் சைஸு மட்டும் என்னன்றதை வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. 24, 26, 28, 210 வரைக்கும் இருக்குது இந்த மாடலில். ஓகே மேம், எல்லா பொருளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.